கோடூர்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 200 வருடங்கள் பழமையான கோயில் திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளப்பன் சொல்லக்கூடிய கோயில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெய்வம் மற்றும் ஆன்மா. இந்த கோயிலுக்கு அடிவாரத்தில், இந்த மலை அடிவாரத்தில் கோயில் இருக்குது. மலைக்கு மேலே ஒரு குகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குகையில் ஆன்மா நடமாட்டங்கள் அப்படின்ட்டு ஆன்மாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் அப்படி பேசினதாங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பார்க்கலான்ட்டு வந்துருக்குறோம். ஆட்டுக்காரங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த குறிப்பிட்ட நாட்களில் மேலே ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் வந்துருக்குறோம். போய்ட்டு அது என்னக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. என் பேர் பொன்னுசாமி, இவர் முருகன்ட்டு பேர். அவர் நமஸ்காரம். என் பேர் முருகன்ட்டு பேர். நம்ம இந்த வீடியோவில் போய்ட்டு அது என்ன விஷயம் இருக்குன்ட்டு போய்ட்டு அந்த கோயிலை பற்றி, அந்த ஆன்மாக்களை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் போய் தெரிஞ்சுக்கலாம். கோயில் இங்கே இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். பில்லெல்லாம் இருக்குது. கட்டி ஒரு 200 வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இந்த ஊரில். பாருங்க, உள்ள போய் பாருங்க. உள்ள கொஞ்சம் நாள் குகை மாதிரி இருக்கு. கீழே குளிஞ்சு தான் வர முடியும், நின்று வர முடியாது. உள்ளுன்னு பாருங்க, அமசமாக இருக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்க நாகர் சண்டை இருக்காங்க. இதெல்லாம் பழமையானது, 200 வருடங்கள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் கேட்டால் அது மாதிரி தான் சொல்கிறாங்க சாமி. இப்போ நம்ம இருக்கிறது மலை அடிவாரத்தில் இருக்கோம். இந்த மலைக்கு மேலே தான் ஆண்மக்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த குகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போயிட்டு அந்த விஷயம் என்னான்னு யாருன்னா எதுனாலும் கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம போய்ட்டு அந்த குகையில் போய் பார்க்கலாம். ஆகும் இதெல்லாம் பாருங்கள், அப்போ கேட்டதுக்கு தான் பழமையானது எல்லாம். இது என்னதுன்னா மடம் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்தாங்களா தங்கலாம் செய்யலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த மலை மேலே தான் இந்த வழியாக தான் போகணும். ஐயா ஐயா வாங்க வாங்க. பேர் யாருக்கிறாங்க வாங்க சொன்னாங்க அவர் பேர். ஐயா நீங்கள் எந்த ஊரேவா? நீங்கள் யாருங்க? நாங்கள் இப்படி தான் மாரண்டல்லேருந்து வந்துருக்கோம். நீங்கள் இதே ஊரா? ஆமாம், நாங்கள் இதே ஊர் தான். சரி சரி சாமி, இந்த கோயில் கட்டி எத்தனை நாளுக்கு தான் சாமி? இது வந்து என் தாத்தாவும் பாட்டாவும் பல காலத்துலேருந்தே இருக்குதுங்க. ஓ சரி சரி சரி. நாங்களாம் பார்த்ததில்ல. இது கட்டி ஒரு 200 வருஷத்துக்கு மேலே ஆகும். 200 வருஷத்துக்கு மேலே ஆகும். சரி சரி. இது இப்போ புதுசாக எதனா ரெடி பண்ணிக்கிறாங்க சாமி? ஆமாம், இது இந்த கோயில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து இப்போ புதுசாக ரெடி பண்ணுறாங்க. சரி சரி. ஆமாம், புதுசாக ரெடி பண்ணுறேன் சாமி. இந்த மேலே குகை எதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், மேலே இருக்குது குகை. வந்து யாரும் போக மாட்டாங்க சாமி. அது மேலே வந்து பேய்ங்க நடமாட்டம் இருக்குது. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வந்து பேய்ங்கெல்லாம் நடமாட்டம் இருக்குதுன்னு அது நம்புற மாதிரி எதுவுமே இருக்குது. நம்புற மாதிரி இல்லை, யாரும் போகிறதில்ல. எங்கள் தாத்தா கூட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க காலத்துலேருந்து பார்த்து. ஆமாம் ஆமாம். அதனால அமாவாசைக்கு வந்து பௌர்ணமிக்கு யாரும் மேலே போக மாட்டாங்க. இப்பயும் யாரும் போகிறதில்ல. இந்த குறிப்பிட்ட டைம் மேலே போனால் எதனா ஆகுதா? ஆமாம் ஆமாம், எதனா ஆண்மகள் அது மாதிரி நடமாட்டம் நடமாட்டம் சத்தம் பேய் மேய்ச்சதுன்னு சொல்கிறாங்க. பேய் மிரட்டு? ஆமாம் ஆமாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாமி? இல்லை, நானும் பார்த்ததில்ல. எங்கள் தாத்தா மேலுக்கு போனால் விட மாட்டார். ஓஹோ, உங்களே விடுறதில்ல? ஆமாம் ஆமாம். நானே எங்கள் தாத்தா தான் ஆடு மேய்க்கிறேங்க. எங்கள் தாத்தா அந்த பக்கம் இருக்கிறார், நான் அந்த பக்கம் இருக்கிறேன். அந்த பக்கம் இருக்கிறேன். ஆமாம் ஆமாம். சரி சரி. உங்கள் பேர் சாமி? எங்கள் பேர் திம்மராஜ். திம்மராஜ். ஆமாம். சரி சரி சரி. மேல் போய் பார்க்குறதுக்கு எதனா சொல்லுவாங்களா யாருன்னு? இல்லை, யாரும் என்னமோ சொல்ல மாட்டாங்க. நான் மேலே வேணாம் விடுங்க, என்னத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்கிறேன். சாமி, எங்கள் வீடியோக்கோசரம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்கோம் நாங்கள். அந்த யூடியூப் சேனலில் நம்ம கோயில்களை பற்றி, இந்த ஆன்மாக்களை பற்றி பேசி போடலாம் அப்படின்ட்டு ஒரு இது எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் கூட்டம் பண்ணிடலாம், அது போய் பார்க்கலான்ட்டு. அப்படியா? அங்கே தாத்தா என்னமோ சொல்லுவார், என்னமோ தெரியும். அவருக்கு தெரியாத கூட கொஞ்சம் கூட்டம் போய் காமிச்சு நல்லாயிருக்கும். சரி, ஆடு எங்கே இருக்கு? வெள்ளாடு வேறு. ஒரு 10 நிமிஷம் போயிட்டு. சரி, போகலாமா? சரி, அப்படி தான் அப்போ இப்படி போகணும். இப்படி இல்லை இல்லை, இப்படி போய் இது மேலே போகணும். ஸ்ட்ரைட்டாக மேலே போகணும். மேலே தான் அந்த ஆத்மா இருக்கிறது. அந்த குகை இருக்கக்கூடிய இடம். ஆமாம், ஆத்மா இருக்கிறது வந்து அங்கே தான். போனால் ஏதோ பாதிப்பு இல்லாத? ஏதோ பாதிப்பு. நானும் போனது இல்லைங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க சாமி, மேலே போகலாம். ஏற முடியல, வெறும் நெட்டாக இருக்குது பாருங்கள். பாதியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் மேலே போகலாம். இன்னும் மேலே போகலாம். கொஞ்சம் தொழில் தான் வாங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? எவ்வளோ நட்டு ஏறி வந்தது?
வாங்க செம்ம கஷ்டமாக இருக்குங்க. சரி நேராக இருக்குது பாருங்க. பார்த்து வாங்க பார்த்து வாங்க. ஆமாங்க இப்படி தான் வர வேண்டும் தகுதி. என்ன பார்த்துட்டுங்க சொன்னே. ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல அது? எவ்வளோ ஹைட் வரும்? ஒரு 200 அடிக்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக போட்டு மாட்டேங்க. ஏறி வாங்க ஏறி வாங்க. ஏற முடியல. இங்கே பாருங்க, அதுதான் எங்கள் ஊர். எது சாமி? ரொம்ப லாங்காக வந்திருக்காங்க சாமி. அங்கே வந்து ரொம்ப லாங்காக பாருங்க, அதுதான் எங்கள் ஊர். அதான். ஆமாம். ஓ சாமி, எவ்வளோ தூரம் ஏறி வந்தது ம். இதுங்க. நான் கூட ஏதோ 10 நிமிஷத்தில் ஏறலன்னு பார்த்தா அரை மணி நேரமாக ஏறுறான் ஆகலை. நாங்களே 6 மணி நேரமா ஏறுறீங்களா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் மேலுக்கு? இன்னும் மேலுக்கு போய் இன்னும் மேலே இருக்குது பாருங்க. அந்த உச்சிக்கு போகணுமா? ஆமாம்மா. ஓ எப்பா, அங்கே தான் அந்த குகை இருக்குது. ஆமாம். நண்பர்களே, கெவிக்கு வந்துட்டோம். அந்த ஆன்மா இருக்கக்கூடிய கெவிக்கு வந்துட்டோம். இப்போ அந்த கெவிக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஐயா, இதுக்கு மேலே போக முடியுமா போக முடியாதா? இது உள்ள எவ்வளோ தொலைவு போகுது, போயினே இருக்குதான். லாங் இருக்கா? ஆமாம், போயினே இருக்குதான். நானும் போனதில்லை, அதனால இதெல்லாம். சரி சரி சரி. உள்ள கூட்டு போய் காமிக்கிறீங்களா? உள்ளெல்லாம் இது கொஞ்சம் தூரம் கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போயிட்டு ரொம்ப லாங்கிலேருந்து வந்துருக்கோம். ஒரு கொஞ்சம் உள்ள காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எங்கள் தாத்தா வைவாருங்களே, 5 நிமிஷம் பார்த்து வெள்ளாடு வேற இருக்குது. எதை நீங்கள் சொன்னீங்கோசரம் இவ்வளோ தொலைவு கூடணுங்க. சரி சரி சரி. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நான் கூட்டு போய் காமிச்சிடுங்க. அதாதுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சார். ரொம்ப லாங்கிலேருந்து வந்துருக்கோம். இதுக்கோசரமே நம்ம அங்கேருந்து இது பண்ணி வந்துருக்கோம். சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உள்ளே போயிட்டு மாட்டம் பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? செவ்வா உள்ள வரையும் நான் உள்ள ஒரு பாதி தொழில் காமிக்கிறேன். சரி சரி. அதுக்கு மிச்சம் சரி சரி சரி. வெளியே சரி வாங்க, உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். இதுக்கு சொந்தால இது எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் பெரிய பொருளுங்க. இதெல்லாம் பாருங்க. இல்லை அங்கே பாருங்க. இந்த ஆன்மா நடமாட்டம் இருக்குன்னு சொல்லக்கூடியது எதனால இங்கே அந்த மாதிரி நடக்குது? இதை வந்து அப்போ சொன்னாங்க, எங்கள் தாத்தா அவங்கலாம் சொன்னாங்க. இது வந்து அப்போ ஒரு பொண்ணு இதுன்னு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க? பொண்ணு ஒரு 7 மாதம் கர்ப்பிணி வந்து கர்ப்பிணி பொண்ணு. ஆமாம், இங்கே கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. அதனால தான் மிரட்டுது. இந்த ஆன்மா நடமாட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? அதனால சொல்கிறாங்க. சரி சரி. ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்க்க. நீங்கள் சொல்கிறதே பார்க்கறக்கும் இந்த வகையை பார்க்கறக்கும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க. ஆமாங்க, உள்ள பாருங்க. கிணற மாதிரி இருக்கு உள்ளுங்க. ரொம்ப அது உள்ளே போயிட்டே இருக்கும். வவாலார் இருக்குது, வவாலெல்லாம் இருக்கும், பார்த்து வாங்க. சரி சரி. இந்த வழியாக தான் போகணுமா? இதில் போகணும். ரொம்ப கருட முருண்டா இருக்கு சாமி. ஆமாம். எப்படி போகிறது? வாங்க வாங்க, பின்னாடியே வாங்க. பார்த்து பார்த்து ஏறுவாங்க. கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது. தலைக்கு மேலே இடிச்சுட்டு போறீங்க, பார்த்து வாங்க. சரி சரி. இதெல்லாம் மண் கொஞ்சம் உள்ளே போகும். இது நான் சாமி புதல மாதிரி இருக்கு. அவங்க வந்து பூரா மண்ணெல்லாம் உள்ளே இறங்க, பார்த்து காலையில் பொங்கை மாதிரி இருக்கான்றீங்க. ஆமாம் ஆமாம். இந்த இறங்கிடும் அப்படியே. இந்த வேஸ்ட் மண் இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க. இறங்கி கொஞ்சம் கால் உங்களுக்கு. ஆமாம், பார்த்து வைங்க கால். வாங்க, உள்ளே என்ன இருக்குது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. உள்ளே போக போக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சொல்லுக்குள்ளே இருக்குது மரம்புள்ள. ஆமாம் ஆமாம். இந்த மரம் வந்து மூக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க. மூக்குச்சி மரம் மரம் இல்லைங்க, மலை. இது வந்து மலையே மூக்குச்சி மரம். ஆமாம். சரி சரி. சரி சரி. பயங்கரமாக இருக்குது. அவன் வந்து பொண்ணு பேர் வந்து மூக்குச்சி அம்மா. மூக்குச்சி அம்மா அம்மா. ஓ, அந்த பெண்ணோட பேரை தான் அந்த மலைக்கு வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். சரி சரி. பார்த்தோன்னா கல்லெல்லாம் லூஸாக இருக்குது. இதுக்குள்ளே இங்கே எப்படி இதுக்குள்ளே போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு 20-30 பேர் இங்கே தங்கலாமா. அப்போ தங்கியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இது அந்த பொண்ணை கொன்ன காரணம் என்ன சாமி? அது என்னன்னு தெரியல, எங்கள் தாத்தா சொன்னாங்க. கர்ப்பிணி பொண்ணு கொன்னது எதனா பதிலுக்கோசரம் எதனா பண்ணியிருக்காங்களா?
ஆமாம், இதில் வந்து அப்பயே எல்லாம் பதிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பதிலெல்லாம் இருந்ததுனால பொண்ணு 7 மாத கர்ப்பிணியை வந்து பொண்ணு பலி கொடுத்து பதில் எடுத்தான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஆத்மா வந்து இங்கே சுற்றுது. பலி கொடுத்ததுனால அந்த ஆன்மா இங்கேயே இருக்குது அப்படின்றாங்களா? சரி சரி சரி, உள்ளே போய் பார்க்கலாம். சரி, இந்த கேனை இங்கே வச்சிடலாம் நம்ம, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். பார்த்து வாங்க. இந்த கல் இருந்தது. இந்த கல் பாருங்க, இதுலேருந்து இருக்குது, இந்த இதுலேருந்து இருக்குது. அது அப்படியே இங்கே கீழே விழுந்து அது அப்படியே பேத்து கீழே. ஆமாம் ஆமாம் சார், பழைய மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ எந்த வழி போகணும்? இந்த வழியில் போகணும். ஆமாம் பவாலெல்லாம் இருக்குது. ஆமாம் பவாலை அதெல்லாம் இந்த தான் இருக்குதுன்றாங்க. கரையில் இருக்கு. எப்படி உள்ள போகிறது? பேட்டரி தான் போகணுங்க. பேட்டரியெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கீங்களா? எடுத்துகிட்டு வந்துடுங்க. டார்ச் தான் போகணுங்க. சரி, இருந்தாங்க. நீங்கள் இது போட்டு நடந்துங்க. கேமரா கிளியரன்ஸ் வர சரியா? சரி, இது நீங்கள் போட்டுங்க சாமி. சரி வாங்க. இப்போ நான் இதில் நினச்சிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. வாங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உள்ள வந்து கொஞ்சம் காமி. இல்லையே, எங்கள் தாத்தா வைவாருங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, அவர் இது பண்ணுறாரு, நம்ம போயிட்டு உள்ளே பார்க்கலாம். வாங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வரலாம். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து நான் கூட எது கேட்குறீங்க ஃபோன் நம்பர்? ஏன்னா நீ உள்ளே போகிறவங்க இங்கே வந்தவங்க யாரும் போனதில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதனால் உங்கள் நம்பர் இருந்தானா சொல்லுங்கள். ஃபோன் நம்பரா? ஆமாம். சரி சரி, ஃபோன் நம்பர் நம்ம வீடியோ பிடிச்சிட்டு பின்னால் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லையா, நான் இப்போ இங்கே நான் நிற்கிறேன், நீங்கள் உள்ளே போயிட்டு ஏதாச்சும். சரி வாங்க, நீங்களாக தான் போயிட்டு வரலாம், என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமே. உங்கள் நம்பரு வந்து உங்கள் நண்பர்கள் நம்பரு, யாராச்சும் உங்கள் சொந்தக்காரத்து நம்பர் இருந்தால் கொடுங்க. அது எது சாமி கேட்குறீங்க? இல்லை, உள்ளே போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா, அதனால் உங்கள் ஃபோன் நம்பர். சரி கொடுங்க, உங்கள் எங்கள் நம்பர் போட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கே டவுட்டாக இருக்கான்னு சாமி, நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டு பார்க்கலாம். அவன் என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். தான் சாமி, இது எங்கள் ஊருக்கார நம்பர் தான். அது நம்பருக்கு எதனா சப்போஸ் ப்ராப்ளம் ஆனால் சொல்லுங்கள். மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் பையன் இல்லை, உள்ளே போய் பார்க்கறதுனால. நீங்கள் வரீங்களா உள்ள இல்லை கிளம்புறீங்களா? இல்லைங்க போயிட்டு வாங்க, நான் அங்கே கூட இருக்கிறேன். சரி, இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து உங்களை சொல்கிறோம். சரி சரி, நம்ம உள்ளே போகலாமா? சரி வாங்க வாங்க. சார் பேட்டரி எடுத்துக்காங்க. நீங்கள் எடுத்துருக்கோம். கருடம் முருடாக தான் இருக்குது, பாருங்கள். வாங்க வாங்க, இங்கே பாருங்கள். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குங்க. ஆமாம், கொஞ்சம் உள்ள வாங்க, நம்ம பார்க்கணும். இருக்குது இங்கே பாருங்க, கெடி ஒரு பயங்கரமாக இருக்குங்க. உள்ள சிங்களாவே பயமாக தான் இருக்குங்க. பாருங்க, என்னது அது? தெரியலையே, என்னது அது தெரியலையே, ஏதோ ஒரு என்னது? என்னது? ஏதோ இருக்கிற மாதிரி, ஏதோ போன மாதிரி தெரிஞ்சு. அப்படி ஆமாம், என்னது? பார்க்கலாம். இதோட பயங்கரமான கோகை இருக்கும் போல இருக்குது. பாருங்க, மேல் பாருங்க, மேல் பாருங்க, மேல் பாருங்க. இல்லை, இந்த பக்கம் தானே ஏதோ தெரிஞ்சுது. இந்த பக்கம் ஏதோ போன மாதிரி இருந்துச்சுல்ல? ஏதோ ஒரு இதாக தெரிஞ்சுது, என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. என்ன உள்ளே போகிறதே ஒரு அவர் சொல்கிறதே பார்த்தா பயமாக இருக்கு. பார்த்தா இன்னும் கருத்துலேயும் போய் கிளம்புது நம்மளுக்கு. இதெல்லாம் பயங்கரமான இதாக இருக்கும் போல் இருக்குது. ஆமாங்க. அங்கே அப்படி மேல் பேட்டரி திருப்பங்க பார்க்கலாம். போயிட்டு இருக்குதா கோகா? ஆமாம், போயிடுவாங்க. நல்லா நடமாற மாதிரி இருக்குன்னு சொல்லி சாமி அப்பனே. ஏங்க என்னங்க அது? எது? வாங்க 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 வாங்க. என்னதுங்க இது? பாருங்க, என்னன்னு தெரியும். ஏதோ என்னது அது? ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. வருதுங்க. ஏப்பா, என்ன ஏதோ இருக்கிற மாதிரி இல்லை? ஆமாங்க. பாருங்க, அவசரப்பட பார்த்துக்கலாம். வாங்க. அப்படி வரும்போது பகவான் சாமி கிட்ட இருந்து திருநீர் வயிறு வச்சுட்டு வந்துருக்கணும். பயம் வாங்க, திருநீர் வச்சாலும் பயமாக போயிருக்கு.
அப்படியே என்னன்னு பார்க்கலாம். என்னதுங்க அது? மேலே பார்க்கறதே பயங்கரமாக இருக்குங்க. என்னமோ ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு. பாருங்க, இது ஒரு மெதுவாக நடுங்க பார்க்கலாம். என்ன அது? ஏய் சவுண்ட் என்னங்க? என்ன அது? தெரியலையே, ஏதோ உளுந்து மாதிரி இல்லை? ஆமாம், என்னதுன்னு தெரியல. அங்கே பாருங்க, இது என்னது? என்னமோ சவுண்ட் ஆகுது, என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ? அப்படி தான் தெரியுது. ஏதோ உருவம் கிராஸ் ஆன மாதிரியும் தெரியுது. மேலே பாரு, வெளிச்சமா மேலே வெளிச்சம் தெரியுது. பயங்கரமான இது இருக்குது. என்ன ஒரு 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 2 ஊரே உள்ள குடியிருக்கலாம் பொருள் இருக்குது. அந்த ஊருக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க. அது என்னங்க? ஏ அது ஒன்றும் இல்லைங்க, எதோ இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? இல்லை கல்லுங்க. ஆமாங்க, கல்லே பாரு, கல் வர ஆள் மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. கரியேன்னு கிடையாது பார்க்குறதுக்கு பயங்கர. அவங்க சொல்கிறது கூட இன்னும் இதாக இருக்குது. யார் என்னதுங்க சார்? யாருமே இது போட்டு தள்ளிட்டாங்க. இருந்து செப்பலெல்லாம் வந்துருக்குதுங்க. கவராது உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், இது முனித்திட்டு என்னதுங்க அது? என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதுங்க? எதுங்க அது? எங்கே எங்கே இருந்தது? அங்கே ஏதோ ஒன்று போன மாதிரி. என்னதுங்க இது? சூப்பா, இது பயங்கரமாக இருக்குதுங்க. அம்மா நம்ம வந்து வழி எது? வந்து வழி எதுங்க? வந்து வழி எது? என்னது? மேலே பாருங்க. ஐயோ யோ, ஏதோ இதெல்லாம் இருக்குது. என்னதுங்க இது? சரி, வகை இருக்கிற போல் இருக்குதுங்க. வகைக்குள்ள ஏதாவது இருக்கும் போல் இருக்குது உள்ள. அது என்ன அது? அங்கே ஏதோ இருக்குது. என்னதுங்க அப்படி தோங்குது? ஓ, என்னங்க? ஒவ்வாலெல்லாம் இருக்குது போல் இருக்குதுங்க. ஏங்க இங்கே பாருங்கப்பா, என்னங்க கேள்வி? பயங்கரமான இடங்க. ஏங்க கவனுக்கு போயிடலாங்களா? இல்லைம்மா, அவங்க சொல்கிறத விட பயமாக தான் இருக்குது. ஏங்க அங்கே பாருங்க, பானையெல்லாம் உடச்சிருக்குறாங்க அவங்க சொன்ன மாதிரி. பானை, ஆமாம் பானை ஓடுதான். இங்கே வாங்க, என்ன சொல்கிறது? உள்ள சொல்லுங்க. என்னதுங்க அது? சவுண்டெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. என்னதுங்க அது? கிளம்பிடலாம், நடங்க. ஏங்க ஐயோ, ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை. அது ஏதோ இதுவும் போல் தெரியுது. என்னங்க? என்னதுங்க? ஏதோ வரது போல் இருக்குது. அந்த பக்கம் ஏங்க நடந்து போகலாம். ஏங்க இந்த பக்கம் வெளிச்சம் தெரிஞ்சது, இந்த வழியாக போக முடியுமா? என்னங்க எதுங்குது? ஐயோ வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. அவங்க அப்பயே சொன்னாங்க, கப்பல் போயிருந்தாலும் நல்லா இருக்கும். ஆகாத இடத்துல வந்து மாற்ற மாட்டேங்குது. ஏனுங்க இது பறவைகள்லாம் தான் இருக்கும். இல்லை அவரை போய் கூப்பிட்டு வந்துட்டுமா நான்? அவரேவா? ஆமாம், அவர் முன்னே சொன்னார் வரதுலாண்டு. அவர் திருப்பம் கூப்பிட்டு என்ன பண்ணுறது? சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். மெதுவாக நடுங்க.
எதுவும் என்ன வாங்க வாங்க வாங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. இறங்க 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 முடியல என்னால். என்ன சவுண்டு? வேணுங்க என்ன சவுண்டு? சவுண்டு பரபரன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. கீழே வாங்க, கீழே வாங்க. என்ன எவ்வளோ பேருக்கு இது? நீங்கள் போயிடலாம், நடங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. ஏனுங்க இங்கே பாருங்க, உங்கள்த்தால வந்து எதுவுமே கீழே பாருங்க. எதோ இருக்கிற போல இருக்குதுங்க. என்னது அது? அங்கே என்னது அது? என்னதுங்க அது? தெரியலுங்க, எதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், பாருங்க. சவுண்டு வித்தியாசமாக கேட்குது இல்லையா? கம்மிட இருங்க என்னது பார்க்கலங்க. இருங்க வெயிட் கம்முன்னு ஏங்க நடங்க, அந்த வீடியோ. இல்லைங்க இருங்க பார்க்கலாம். எதோ இருக்கும். அமைச்சருக்கு பார்க்கலாம். இருங்க ஏங்க பயமாக்குது, நடங்க. என்ன அவங்க சொன்ன என்னங்க சொல்லுது? இருங்க என்னங்க என்னங்க அப்படி எப்போ ஜோப்பாடு நான் வரேன். இருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. என்னங்க சவுண்டு? அது பார்க்கறதுக்கு வித்தியாசமா என்ன சவுண்டுன்னு தெரியும். நில்லுங்க எப்போ தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி வெளியே வச்சுட்டு தானே. என்னங்க அது? ஏங்க உள்ள ஒவ்வொரு சவுண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. நம்ம வந்து வழி எதுனே தெரியல. வாங்க போகலாம், கிளம்பிடலாமா? இங்கே வேணாம், வாங்க கிளம்பிடலாம். அவங்க சொன்ன மாதிரி ஆகிடுச்சு. எந்த வழியை வந்தோம் நம்ம? தெரியல, எதனா ஒரு வழியில் போகலாம். வாங்க. இருங்க ஒரு நிமிஷம். எந்த வழியா நம்ம முன்ன இதுக்கு முன்னே 4-5 வழி இருக்குதுங்க. எந்த வழியாக வந்தோன்னே தெரியல. வாங்க. ஏங்க வேற வழியிலலாம் போய் திரும்ப உள்ளே போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஏங்க வேற வழி இல்லைங்க, உள்ளுக்கு சரியான சவுண்ட் வரதுக்கு. வாங்க, பயமா இருக்கு. வாங்க கோயில கிடக்கலாம். வாங்க, ஏதோ ஒரு சொல்லி போகலாம். இந்த இதில் ஏதோ ஒரு வழி போகுது பாருங்க. ஏங்க இந்த இப்படி ஒரு வழி போகிறோம் பாரு. தருது பாரு. என்னதுங்க இது? ஏங்க வாங்க வாங்க போகலாம். அது போயிடலாங்களா? ஏங்க பேட்டரி இதுங்க அணிஞ்சு போச்சு. என்னாச்சு? பேட்டரி எரியல. வாங்க வாங்க கிளம்பிடலாம். சரியில்லை, இருங்க. பேட்டரி எரியல. இருங்க, பேட்டரி எரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க. பேட்டரி எரிய மாட்டேங்குது. பேட்டரிக்குன்னு உடச்சிட்டு போறீங்க. ஏங்க வா வா வா. ஓ எரியுது. சரி வாங்க. என்னதுங்க அந்த குரு? அங்கே போடுங்க, பேட்டரி போடுங்க. இது வேறு அடிக்கடி அமைஞ்சு போகுதுங்க. உள்ள போய் இந்த வழியா என்னங்க இது? ஏடா குடும்பம் மாற்ற மாட்டேங்குது. இருங்க, நானும் வரேன். இருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. என்னங்க சவுண்ட் அது? இருங்க ஒரு நிமிஷம். என்னன்னு தெரியல, கால் மேல மாட்டிக்கிச்சுங்க.
என்னங்க இது? என்னங்க என்னது மேலே வந்து எடுங்க வர என்னங்க இது? இது என்னங்க கிளம்பி பிசு 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 வர என்னங்க தலைமையில் அடிக்குதுங்க. என்னது? என்ன இது? இதெல்லாம் வவ்வாலுங்க போல இருக்குதுங்க. வவ்வால் எவ்வளோ சின்னதாக இருக்குமா? என்ன இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கவர் பண்ணு. என்னது என்னது என்ன இந்த வழியை வழி அங்கே அங்கே போடுங்க பேட்டர் போடுங்க. எங்கங்க இந்த நோய் இப்படி வாங்க இருந்து வர இருக்கு. அது என்னது பாருங்க. அது என்ன பாருங்க பாருங்க. எதுங்க என்ன ஒரு உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க. எங்க ஏய் ஏமாங்க என்னமா அங்கே இருக்கிறது பார்த்து எதுங்க என்னங்க காணும் ஏங்க இப்போ தான் அங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்னது இருங்க கூட இருங்க பாருங்க இருங்க ஒரு நிமிஷம். எப்பா கால் கறக்கா என்னங்க கால் கழுசல் மாட்டிச்சு அப்படி நோக்கிட்டு ஓடுறீங்க. வீடியோ கூட வேணாம் வாங்க போயிடலாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கல இருங்க என்ன ஆகிடும். நான் வரும்போது கால் மலையாடி வரல சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கேன். பேய்க்குது ஏதோ கொஞ்சம் தைரியமாக இருக்கு பார்க்கறதுக்கலாம். சாமி கும்பிட்டு என்னதுங்க அது? என்ன அப்படி நடந்து போகுது? ஏங்க இது பறவைங்க ஏதோ பறவை போல் இருக்குதுங்க. வவால் தானே இது இல்லை வேறு டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. வவால் இல்லை அது இல்லைங்களா? அந்த மாதிரி அங்கே பாருங்க இந்த பக்கம் பாருங்க இந்த பாருங்க எப்படி போகுது அது? ஆமாங்க இருங்க ஒண்டியை விட்டுட்டு ஓடாதீங்க. இருங்க என்னதுங்க உள்ள இருக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே ஒரு பயங்கரமான இடமா இருக்கு. அவங்க சொன்னது அதே மாதிரி நடக்க மாட்டாதுங்க. இந்த இடத்துல அது மாதிரி நடக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம இங்க இருக்கிறது டேஞ்சர் தான். நம்ம கிளம்பிடலாம் வாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். சரி கண்டிப்பா சரி என்ன பண்ணலாம்? வந்து வழி எதுங்க தெரியலங்க. 4 பக்கம் எந்த வழின்னு புரியலங்க. இந்த வழியா இருக்குமா? தெரியல வாங்க. எங்கங்க இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு வாங்க. இருங்க நானும் வரேன். எல்லாம் ரொம்ப கருட்டு மேடம் விழுந்தா அங்கே பாரு போய் கீழே போய் விழுந்துரும். போனால் லாக் ஆகிடும் போல. இருங்க வரேன் இருங்க வெயிட் பண்ணுங்க. இந்த வழியாவே போடுமா? எந்த வழிங்க? இந்த அதில் வழி போதுங்களாங்க? போதா வழி என்னங்க? ஏங்க அந்த வழி உள்ளே போகணும் போயிட்டு தடுமாட்டி வந்துட்டோம். அந்த வழி அவர் வெளியே இருக்கிறாரு என்னமோ தெரியல. வாங்க அவர் கூட எதனா ஒரு கூட்டு சவுண்ட் போட்டோன்னு போயிடலாம் வாங்க. எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. இதில் போகலாங்களா? இந்த வழியில் போகலாம். இந்த வழி இல்லைங்களா? எங்கங்க வழியே காண மாட்டேங்குதுங்க. இந்த வழியே போகலாம் வாங்க. இந்த வழியாங்க? இருங்க நானும் வரேன். இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு. பேட்டரி பிடிக்க
இருங்க. ஐயா ஐயா இருக்கிறீங்களா இல்லையா ஐயா? என்னங்க ஒரு பேர் படிச்சு கூப்பிடுங்க. திம்மாப்பா ஐயா. ஐயா திம்மையானா என்னங்க ஒரு பேர் சொன்னாருங்க. எங்க இறந்துருக்க முடியல இதில் வெளியில். என்னங்க சவுண்ட் அது? ஏனுங்க நம்மளுக்கு தேவையில்லாதுங்க இதெல்லாம். தேவையில்லாது. அவர் அப்பயே சொன்னாப்புல. இருங்க இது வலி போத பாருங்க. ஃபஸ்ட்டு வெளியே போன போதும் எது வழி காலுக்கு அடிபட்டுச்சுங்க. வர முடியல. ஏறுங்க. என்னங்க அந்த உருவம் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல? அது எதோ இது பக்கம் போன மாதிரி தெரிஞ்சுங்க. ஏதோ ஒரு உருவம். நம்மளுக்கு வேண்டாம் வேலுங்க. இருங்க நானும் வரேன். விட்டுட்டு போயிடாதீங்க. ஐயா சொந்த காலம் கிளம்பிட்டாரேன்னு தெரியலையே. இருங்க என்னை விட்டுட்டு போயிடுறீங்க. வாங்க ஒரு வெல்சம் வந்துச்சுங்க. வாங்க. அந்த வெல்சம் அது வெளியே வந்துட்டுங்களா? பயங்கரமா இருக்குங்க உள்ள. உங்களுக்கு அந்த உருவம் தெரிஞ்சு சாமி? அச்சோ அது நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அப்படியே அது வர்றதே பார்த்தாலும் ஒரு பயங்கரமா இருக்கு. ஆமாம் நானே பார்த்துங்க. ஏதோ அப்படியே ஏதோ போன மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. கால் வேறு அடிபட்டுச்சுங்க. ஏங்க எப்படிங்க நான் அந்த பக்கம் வருது? அந்த சும்மா இருங்க சாமி. உள்ள போய் மாட்டிக்கணும் மாட்டேங்குது. எப்போ என்ன அதானே இருக்காரா? என்னங்க நீங்க சொன்னதோட ரொம்ப மோசமா இருக்குதுங்க. ஒரு உருவத்தையே பார்த்தோம் நாங்க. என்ன சொல்கிறேன்? கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதாங்க. அப்படியே இப்படி இருக்கு. அப்படியே இப்படி கிராஸ் ஆகுதுங்க. பயங்கரமானது. அப்போ வாங்கினா போயிடலாம். உங்க கூட வாங்கினா போயிடலாம். வாங்கினா நீங்க சொன்னீங்க அப்பயே அங்க பேசி ஏறுங்க. அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை. வெளியே வந்துட்டோம்ல. வெளியே வந்துட்டு வாங்கினா போயிடலாம்ண்ணா. இவங்க இங்கேருந்து இறங்கி போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் பக்கம். ஆமாண்ணா மிச்சமாக இருக்கணும்ண்ணா. அங்கேருந்து போகிறக்குள்ள சாயந்தரம் வாங்கண்ணா. நான் வாங்கினா போயிடலாம். இருட்டு கட்டி வந்துருங்க. ஆமாண்ணா இருட்டு கட்டிக்கண்ணா. அங்கே போகணும். ஆமாண்ணா அங்கே போகணுண்ணா. வாங்கினா போயிடலாம். எதில் போகலாம்? எந்த வழியாக போகிறது? வாங்கினா இந்த வழி தான் போகணும். அந்த வழியாக போயிடலாமுங்களா? நான் கூட்டின்னு போகிறேன் வாங்க. சரிங்கண்ணா. சரி போகலாங்களா? சரி போகலாம். சாமி ஒரு என்ன சாமி அந்த அம்மா பேர் சொன்னீங்க நீங்கள்? மூக்குரிச்சம்மா குகைக்கு வந்தோம். அந்த ஆன்மாவை பற்றி எங்களால் முடிஞ்சவளோ எங்கள் வீடியோவில் கவர் பண்ணிக்கிறோம். பாருங்கள். நாங்கள் திருப்பம் பாரு அங்கே இருக்க நாங்கள் பெருமாள் கோயில் சொன்னோம்ல 200 வருடங்கள் பழமையான கோயில்னு சொன்னாங்க இல்லையா? பாரு அங்கே போகணுங்க. எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் வரும். மலை மேலே இருக்கும் உச்சியில். அங்கே இறங்கி போனோம். நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் பக்கம் ஆகும். அவ்வளோ நேரம் வீடியோ உங்களுக்கு காமிக்க முடியாது. இதோடு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். மேலே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.